போது தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமான ஒரு படம் ஒன்று இருக்கு. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். கட்டபொம்மன் படம். கட்டபொம்மன் படத்தில் இறுதி காட்சியில் கட்டபொம்மன்ட்ட அந்த ஜாக்சன் துறை கேட்பாரு, எல்லா பாளையக்காரும் பழஞ்சிட்டாங்க, நீ மட்டும் ஏன் தனியாக மறுக்கிறாய் அப்படின்னு கேட்பார். புதுக்கோட்டை தொண்டமான ஒரு கடிதம் எழுதுவார். இந்த கட்டபொம்மனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, ஒத்தே போக மாட்டேங்கிறான், அதுக்கு ஏன் எதுக்குறானே இவனை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து வெள்ளைக்காரி துறைக்கு எழுதிய கடிதம் இன்னமும் அப்படியே இருக்குது. அந்த கட்டபொம்மன் படத்தில் சிவாஜி கணேசன் நடித்தார், சினிமாவில் பார்த்தோம். அதில் கட்டபொம்மன் சுயமரியாதை தன்மானத்திற்காக நின்றான் என்றால் 2026 இன்னைக்கு ஈரானுடைய அந்த போரில் திட்டமிட்டு அமெரிக்க அரசால் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமேனி தான் இன்றைய கட்டபொம்மன். ஏனென்றால் அந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பணிந்து விட்டது அமெரிக்காவிற்கு. சவுதி அரேபியா, கத்தாரு, ஏமனு எல்லாம் சரியா போச்சு, எல்லாம் போச்சு. அமெரிக்காவின் மிலிட்டரி பேஸ் இல்லாத ஒரே நாடு ஈரான் மட்டும்தான். அந்த நாட்டை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள். எப்படி 30 ஆண்டு காலம் ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடை. இப்ப என்ன காரணம்? ஏன் ஈராக் மேல் இவ்வளவு வன்மம்? அப்ப ஈராக் அருகில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனங்கள் இப்ப எல்லாரும் கையில மொபைல் வச்சிருப்போம். கூகுள் மேப் ஓபன் பண்ணி பாருங்க. இஸ்ரேல் இருக்கும், பாலஸ்தீனங்கள் நாடு இல்லை. கூகுள் மேப்ல இல்லாத ஒரு நாடு பாலஸ்தீனம். ஆனா 1948களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுங்கிற நாடு இருக்காது. அப்ப திடீர்னு ஒரு நாடு முளைச்சு வந்ததா அப்படின்னா அந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு பகுதியில் எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்க தனக்கு ஒரு அடியாள் வேண்டும், ஒரு பிராந்திய செல்வாக்கை செலுத்துவதற்காக ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுடைய தலைநகரத்தில் அவங்க கூடியிருக்கக்கூடிய இடத்தை திட்டமிட்டு கண்காணிச்சு ஸ்கூல், பள்ளிக்கூடம், பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் 160 பேர் இறந்திருக்காங்க, பல பேர் காயப்பட்டிருக்காங்க. நேற்று அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு போட்டோ போட்டுக்கிற ஏரியல் செட், மேல டாப்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஏரியல் செட், வரிசையா பிணங்கள் புதைப்பதற்காக வெட்டி வைக்கப்பட்ட குழி இருக்குது. அந்த குழியோட ஏரியல் ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ 2009 வருவாங்க அமெரிக்காவுடைய பென்டகன் கட்டத்துக்குள்ள அல்-கைதா தீவிரவாதிகள் 2 ஏரோப்ளேனை கடத்திட்டு போயிட்டு மோதி பென்டகனை அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு அமெரிக்கா சொன்ன விளக்கம் என்ன? இஸ்லாமிய பயங்கரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம், இது சர்வதேச ஜனநாயகத்துக்கு எதிரான தீவிரவாதம் அப்படின்பார். இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள் செய்ததற்கு பேர் என்ன? 500 பேர், இன்னைக்கு வரைக்கும் 500 பேருக்கு மேற்பட்டவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த கொலையில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்ல. இன்னைக்கு இந்து பத்திரிகை எடுத்து பாருங்க. அதாவது ஈரான்ல தாக்குதல் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ராணுவ மையத்தில் தாக்குதல் நடத்தினாங்களாம், அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்கூல்ல குழந்தைங்க செத்துருச்சா. இப்படி செய்தி. பிபிசி எடுத்து படிச்சு பாருங்க, இல்ல CNN ஆங்கில ஊடகம், அமெரிக்காவோட பிரபலமான சேனல் CNN எடுத்து படிச்சு பாருங்க. எல்லா செய்திகளிலும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவான செய்திகள் தான் வருகிறது. அப்போ என்ன நடந்திருக்கிறது? அமெரிக்கா என்ற ஒரு உலக ஏகாதிபத்தியம், ஒரு உலகத்தையே ஒரு ரவுடித்தனமா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிய இப்ப ட்ரம்ப் வந்தாருங்க. ஏன் இந்த போரோட ஆரம்பம் தொடக்க புள்ளி எங்க இருக்கு? ட்ரம்ப் வந்தாட்டு என்ன சொல்றாரு? அவருடைய தேர்தல் வாக்குல மிக முக்கியமான விஷயமே, நான் பெட்ரோல் விலையா ஊர்ல $3 குறைச்சிருவேன். ஒரு கேலங்கிற 3.25 லிட்டர் அது குறைச்சிருவேங்கிறாரு. அதை செய்ய முடியல. அந்த நாட்டுக்குள்ள இமிகிரேஷன் உள்ள வரவில்லை, அடிச்சு தரத்துவேன் எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல அதையும் செய்ய முடியல. உள்நாட்டு வேலை வாய்ப்பு அதையும் செய்ய முடியல. அப்ப ட்ரம்பினுடைய இந்த
இமேஜ் டவுன் ஆகிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய்கிட்டே இருக்குது. உடனே என்ன பண்றாங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வருது. அதுலயும் ட்ரம்ப் நேற்று ஒரு வீடியோ நேற்று சொன்னாங்க, இதே ஃபுல்லா வைரல். குழந்தைகள்கிட்ட எப்படி மிஸ்பிஹேவ் பண்றா யாரு, இந்த ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறத ஓப்பனா வீடியோவில் வந்திருக்குது. இது அத்தனையும் சேர்ந்து ட்ரம்பினுடைய இமேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப என்ன பண்ணலாம், எப்படி உள்நாட்டு தன்னுடைய ஏகாதிபத்தியங்கள் தன்னுடைய நெருக்கடியை, தன்னுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார நெருக்கடிகளை மற்ற நாடு மேல தாக்கி விடுறது. அதுக்கு யார் கேட்கிறா, வெனிசுலா இருக்குதா, வெனிசுலாவுக்குள்ள போய் ஆர்மி தூக்கிட்டு வா, இந்த பக்கம் யார் இருக்கிறா, இந்த மத்திய கிழக்குலையா, இவன் மேல ஒரு 5-6 குண்டை போடு, இப்படி செய்கிறார்கள். சரிங்க, இப்ப எனக்கு மேல பேசிய தோழர் நல்லா சொன்னாங்க. அங்க நடந்தா எனக்கு என்ன, இங்க யோசிச்சு பாருங்க. 2 நாளா இந்த அர்மஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு அந்த ஈரானுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த முக்கிய துறைமுகம், அந்த வழியாகத்தான் உலகத்திற்கான 80% எண்ணெய் உற்பத்தியில போய்கிட்டு இருக்குது. அந்த வழியாக தான் போகணும். மத்திய கிழக்குல மிக முக்கியமான ஒரு நீர்வழி போக்கு தடம் அதுதான். அந்த சைட்டை மூடிட்டாங்க. 200 கப்பல், இன்னைக்கு இந்து பத்திரிகை செய்தி, 200 கப்பல் அங்க அப்படியே நிக்குது. ஒன்றும் பண்ண முடியாது, முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. போனீங்கன்னா அடிப்போம். அந்த பக்கம் ஏமனுக்கு கீழே ஹூத்தி ஸ்கூல் இருக்குது. ஹூத்தி ஸ்கூலும் ஈரான் ஆதரிக்கிறாங்க. அப்ப இந்த பொருளாதார தடைக்கு யார் என்ன செய்யும்? பெட்ரோல் டீசல் விலை ஏறுனா அதுவும் இந்தியா பாகிஸ்தானுக்கான 80% பெட்ரோல் அந்த அர்மஸ் சைட் வழியாக தான் வெளியே வருது. பெட்ரோல் டீசல் விலை ஏறினா எல்லா பொருளோட விலையும் ஏறும். எல்லா பொருளோட விலை ஏறினா மக்கள் எப்படி? இது வந்து பொருளாதார வெறுமனே ஒரு சுருக்கமான விளக்கம் தான். இதனுடைய அரசியல் தாக்கம் எப்படி இருக்க போகுது? அப்ப அந்த மத்திய கிழக்குல ஈரான்கிறதும் அல்லது பாலஸ்தீனம் என்பதும் நீண்ட காலமாக நம்முடைய உறவா இருந்தது. அது காந்தி நேரு காலத்தில் இருந்து ஈரானும் இந்த பக்கம் பாலஸ்தீனமும் நமக்கான உறவுகளா இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த 3-4 நாள் ஆச்சுங்க, சனிக்கிழமை ஆரம்பிச்ச பேரு ட்ரம்ப் அடிச்சு கொலை பண்றாரு, நேதானியாகு கொலை பண்றான். மோடி என்ன பண்ணினார்? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரோட ட்விட்டர் பேஜ்ல மோடி போட்ட ட்விட்டர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. என்ன தெரியுங்களா, கத்தார் மேல ஈரான், கத்தார் மேல கத்தார் நேரடி அட்டாக் பண்ணலங்க, கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ், அமெரிக்காவுடைய ஆர்மி பேஸ், அந்த பேஸ் மேல ஈரான் குண்டு போட்டுச்சான். உடனே நம்ம கொந்தளிச்சுட்டு கத்தாருடைய மன்னர் நான் உங்களோட நிற்கிறேன் அப்படின்னு காலில் வந்து கெஞ்சினாப்புல. இதுதான் இந்தியாவின் நிலைப்பாடா? யோசிச்சு பாருங்க. அப்போ நாம ஏன் இதற்காக போராடுகிறோம், ஏன் இதை பேச வேண்டியது இருக்கிறது என்றால், இன்றைய காலகட்டத்தில் எங்கோ ஒரு மூலையில் குண்டு வெடித்தாலும் சரி, உலகத்தின் பொருளாதார சங்கிலியில் நாம் பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் நாம் இங்க பாதிக்கப்படுவோம். எனக்கு முன்னாடி பேசிய சொன்னார், தங்க விலை பாதிப்பு இல்லையா? ஆமாம், சர்வதேச சந்தை தான் தங்க விலையை தீர்மானிக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது ஆப்பிரிக்காவில் சோமாலியா அமெரிக்கா போய் குண்டு போடுது, அது நமக்கு பாதிப்பு இல்லையா? அப்போ நம்மளை ஒரு குறுகிய அரசியல் நலன்களுக்காக சிந்திக்க வைப்பதுதான் இன்றைய பத்திரிகைகளின் வேலையாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, தோழர்களே, பொதுமக்களே, இந்த ஈரான் போர் என்பது சர்வதேச அளவிலான அமெரிக்கா மீண்டும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அமெரிக்காவோட கை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்குது. இந்த பக்கம் சீனாவோட கை வாங்கிட்டு இருக்குது. தன்னுடைய ஏகாதிபத்திய நலனை, அமெரிக்க முதலாளிகளின் நலனை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த போர் நடத்தப்படுகிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப அமெரிக்காவுடைய முதலாளிகளின் நலன் அமெரிக்காவுடைய நலன், அமெரிக்காவுடைய நலன் தான் ஐரோப்பாவுடைய நலன், ஐரோப்பாவுடைய நலன் உலகத்தின் நலன். அப்ப நாம யாரு? அவர்களுக்காக உழைத்து கொட்டக்கூடிய உழைப்பு விலங்குகளா நாம? அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போகணுமா? இப்ப இது அவன் சொல்லக்கூடிய காரணம், அந்த கட்டமன் படத்தில் இன்னொரு வசனம் வரும், ஒரு நாயை கொள்றதுனாலும் நாங்கள் வந்து சட்டப்படி தான் கொள்வோம். அந்த மாரி இதுக்கு ஈரானை குண்டை போட்டதுக்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுங்களா? அட்டாமிக் எனர்ஜி அவங்க வந்து அணுகுண்டு தயாரிச்சாங்களாம். அவன் அணுகுண்டை இழுக்கிறதுக்கு எதுக்கு அணுகுண்டு நாட்டை வந்து செக் பண்ணிக்க 10 முறை போய் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணு சோதனை முகமை, அவங்க போய் செக்கலாம் இருக்காங்க. அங்கே ஒரு பட்டாசு கூட கிடையாது. அவங்க சிவில் யூஸ், எலக்ட்ரிக்கல் தயாரிக்கிறது, சில வகையான பேட்டரிகள் தயாரிக்கிறது, இதற்காக பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் யுரேனியம் வச்சிருக்கிறாங்க. அந்த இது போய் அடுத்தது என்ன? அந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஜனநாயகம் எது? அமெரிக்கா தன் சொந்த நாட்டு மக்களின் மீது வெள்ளை
கிறிஸ்துவ நிறவரி அரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இதுவரை நடந்த உலக போர்களில் முதல் உலக போராக இருக்கலாம், இரண்டாம் உலக போராக இருக்கலாம், கல்ஃப் போராக இருக்கலாம், ஈராக் போராக இருக்கலாம், ஆப்கானிஸ்தான் போராக இருக்கலாம், வியட்நாம் போராக இருக்கலாம், எத்தனை போர் இதுவரைக்கும் அமெரிக்கா கை இல்லாத ஒரு போர் சொல்லுங்க. அமெரிக்கா அந்த போர் இல்லைங்க. அந்த அமெரிக்கா இரண்டாம் உலக போர்ல ஜப்பான் மீது உலகமே கண்டு பயந்து அந்த அணுகுண்டை கொண்டு போய் போட்டு 2 குண்டை போட்டு ஊரையே கொலை செஞ்ச அந்த அமெரிக்கா நான் தான்பா ஜனநாயகவாதி, நான் அப்படியே ஜனநாயகத்தை வெட்டி அர்த்தம் போயிட்டு நான் ஈராக்ல கொண்டு போய் போட்டு விளையாடுவேன். இதை நாம நம்பலன்னா நீ புஷ் சொன்னதான் என் கூட என்னன்னா எதிர்ப்பு நினைக்கிறேன். அப்போ ஈரான் என்பது இந்த மத்திய கிழக்கில் இருந்து மோடியை இன்னைக்கு பாருங்க, ஈரான் முக்கியமான அந்த ஆட்சி மாற்றம் வரணும். ஏன்னா ட்ரம்ப் ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமான ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொன்னாரு, டைம் டு சேஞ்ச் ரிஜிம். டைம் டு சேஞ்ச் ரிஜிம்னா என்ன? ஆட்சி மாற்றத்தை செய்யறாங்க. எப்படி செய்வாங்க? அந்த நாட்டு தலைவர் கொலை பண்ணி செய்வாங்களா? அவன் நாட்டில் ஜனநாயகம் மேல பிரச்சனைனா அவன் போராடட்டும். நீ யார்? அமெரிக்கா என்ற பயங்கரவாதியே நீ யார்? உனக்கும் ஈரானுக்கு என்ன சம்பந்தம்? நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கு ஜனநாயகம் வழங்க முடியுமா? நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கான தொழிலாளர்கள் சட்டங்கள் கரெக்டா கொடுக்க முடியுமா? அப்படி இருக்கக்கூடிய நீ ஈரானுக்கு போயிட்டா ஜனநாயகம் வழங்க முடியும்? எப்படி இருக்கீங்க? கசாப்பு கடைக்காரை ஜீவகாரங்க பேசுற மாதிரி இது. உலகத்தின் மிகப்பெரிய ரவுடி கிரிமினல் அமெரிக்கா தான். அந்த அமெரிக்கா ஈரானை பார்த்து நீ அவுத் ஈஸ்ட் உதவுற, அந்த பக்கம் அமாஸ்க்கு உதவுற, இந்த எல்லா கட்சிக்கும் நீ உதவுற, யாருக்கு உதவக்கூடாது. அதை நீ முடிச்சதுக்கு நீ யாரு? நம்ம நாட்டில் அமெரிக்கா இல்ல சர்வதேச ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் அனுப்பக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது நாம் திரும்ப கேள்வி கேட்கணும். சொல்றவன் யாரு? சொல்றவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அமெரிக்காவுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நம்ம நாளை காலையில் மோடி நான் மதச்சார் பெற்ற ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? சொல்லி சிரிப்புமா இல்லையா? அதை விட மோசமானதான் அமெரிக்கா ஜனநாயகத்தை பற்றி பேசுவது. அப்போ இந்தியாவுடைய பாசிஸ்ட் மோடி, அமெரிக்காவுடைய பாசிஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேலுடைய பாசிஸ்ட் பெஞ்சமின் நேதன்யாகு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்தை, உலகத்தை மிகப்பெரிய படுகொலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால், மார்க்ஸ் ரொம்ப அழகாக சொல்வார், கார்ல் மார்க்ஸ் ரொம்ப அழகாக சொல்வார், முதலாளித்துவம் இரு வர்க்கங்களுக்கு இடையான போரில் ஒரு வர்க்கத்தை இன்னொரு வர்க்கம் அழித்தோ அல்லது இரு வர்க்கங்களின் அழிவுன்னு சொல்லியிருக்காரு. எப்ப 1848 எழுதி வச்சுட்டு இருக்காரு கார்ல் மார்க்ஸ். இரு வர்க்கங்களின் அழிவுனா என்ன? ஒட்டுமொத்தமா உலகத்தை குளிக்க கூட்டிட்டு போயிருவாங்க. இதுதான் நடக்கும். ஆக நண்பர்களே, தோழர்களே, பொதுமக்களே, இந்த சமூகம் மனித அறம் சார்ந்த சமூகமாக, மக்கள் நலம் சார்ந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமானால் இந்த ஏகாதிபத்தியங்களை அழித்தொழிக்கும் வரை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகளை நாம் போராடி வீழ்த்தும் வரையிலும் இந்த போராட்டம் தொடரத்தான் போகிறது. ஆகவே நம்முடைய நாட்டில் நாம் குறைந்தபட்சம் இங்கிருந்து நம்முடைய போரை எழுப்புவதற்காக, இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இந்த போரை நிறுத்த முழுமையாக போராடுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.